இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சீராய்வு மனுவை தொடங்குவதற்கு அனுமதி பெற துண்டாயின் குடும்பத்தினர் விண்ணப்பம். தங்களின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதை ரத்து செய்ய மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-ற்கு உத்தரவு பிறப்பிப்பதற்கான நீதிமன்ற சீராய்வு மனுவை தொடங்குவதற்கு அனுமதி பெற முன்னாள் நிதி அமைச்சர் துன் டயன் சைனுடன் அவரின் குடும்பத்தினரும் விண்ணப்பித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு எதிராக AMLA CFT எனப்படும் கள்ள பண பரிமாற்றம், பயங்கரவாதம் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளின் மூலம் பணம் பெறும் சட்டம் செக்ஷன் 50 கீழ் அசையும் சொத்துக்களை பறிமுதல் செய்த SPRM-இன் நடவடிக்கையை ரத்து செய்யுமாறும் அவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். டைமை தவிர்த்து அந்த விண்ணப்பத்தில் இடம்பெற்றுள்ள இதர பெயர்களில் அவரின் மனைவி தோப்புவான் நைமா அப்துல் காலிட், அவர்களின் பிள்ளைகள் அஸ்னிதா, வீராதானி, முகமது அமீன் ஜைனுடன் ஆகியோர் உட்பட 18 நிறுவனங்களும் அடங்கும். அந்த அனுமதி விண்ணப்பம் கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற பதிவு அலுவலகத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி பதிவு செய்யப்பட்டதோடு இன்று அதன் மறு செவிமடுப்பு நடைபெறும். மனைவியை கொலை செய்ய முயற்சி சுற்றுலா நிறுவன மேலாளரின் வழக்கு விசாரணை ஜூலை 25க்கு நிர்ணயம். சுற்றுலா நிறுவன மேலாளர் தனது மனைவியை கொலை செய்ய முயன்றதோடு மெய்காப்பாளர் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்படுத்திய வழக்கு விசாரணை ஜூலை 25ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரசாயனம் மற்றும் மரபணு சோதனை அறிக்கை தொடர்பான ஆவணங்களை நிறைவு செய்வதற்கு தமது தரப்பிற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் நூருல் ஃபாரமின் தசுரின் தெரிவித்ததை தொடர்ந்து ஸ்லாங்கூர் சிப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட் முகமது புகோரி முகமது ருஸ்லான் அத்தேதியை நிர்ணயித்தார். வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒரே சமயத்தில் அரசு தரப்பு சமர்ப்பிக்க ஏதுவாக அஸ்பிசுல் ஹவாரியின் வழக்கறிஞர் நிக் அசீம் அஸ்லானும் வேறொரு தேதியை விண்ணப்பித்திருந்தார். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் வருகையாளர் வளாகத்தில் தமது மனைவியை கொலை செய்ய முயன்றதாக ஏப்ரல் 25ஆம் தேதி சிப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 307 கீழ் அஸ்பிசுல் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. போர் நிறுத்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை ஹமாஸ் தரப்பே முடிவு செய்ய வேண்டும். போர் நிறுத்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை ஹமாஸ் தரப்பே முடிவு செய்ய வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் அதிகாரிகளுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் பிளிங்கன் அவ்வாறு கூறினார். காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடைபெறும் 8 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் போர் நிறுத்த திட்டத்தை அங்கீகரித்து அதன் முதல் தீர்மானம் ஐநா பாதுகாப்பு நீதிமன்றத்தில் இன்று அங்கீகரிக்கப்பட்டது. போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முன்வைத்த பரிந்துரையை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் ஹமாஸ் தரப்பு மௌனம் காத்து வருகிறது. இந்த போர் நிறுத்தம் 3 கட்டமாக மேற்கொள்ளப்பட பைடன் ஆலோசனை வழங்கியிருந்தார். திங்கட்கிழமை இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் பிளிங்கன் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் போர் நிறுத்தத்தை ஏற்குமாறு வலியுறுத்தியுள்ளார். இரத்த தானம் செய்து சமூக கடப்பாட்டை புலப்படுத்திய PTRM. சமூக சேவையாற்றுவதில் தொடர்ந்து கடப்பாட்டை கொண்டிருக்கும் அரசு மலேசிய போலீஸ் படை PTRM தேசிய இரத்த வங்கியில் இரத்த தானம் செய்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் இரத்த தான முகாமில் PTRM உறுப்பினர்களிடையே அதிகரித்து வரும் வரவேற்பு அதனை புலப்படுத்துவதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் தடயவியல் மற்றும் வியூக திட்டமிடலின் துறை இயக்குனர் DCP டத்தோ டெனிஸ் லிம் குவாங் யங் தெரிவித்தார். சமூகத்திற்கான PTRM-இன் பங்களிப்பு பொது பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு அம்சங்களுடன் மட்டும் நிறைவடையவில்லை, மாறாக சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய உன்னத காரியங்களும் அதில் உட்படுத்தப்பட்டுள்ளன என்றார் அவர். 217வது போலீஸ் தினத்தை முன்னிட்டு நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற இரத்த தான நிகழ்ச்சியில் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடனின் உரையை வாசித்த போது DCP டெனிஸ் லிம் அவ்வாறு கூறினார். இரத்த தானம் செய்தால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் என்பதோடு பக்க விளைவுகளும் ஏற்படும் என்று சில அவதூறுகளினால் இரத்தம் வழங்க தயங்குவதால் தேசிய இரத்த வங்கியில் பற்றாக்குறை நிலவி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பிரச்சாரத்தின் போது மட்டுமின்றி தேசிய இரத்த வங்கிக்கு சென்று இரத்த தானம் செய்யுமாறும் PTRM உறுப்பினர்களுக்கு டெனிஸ் வலியுறுத்தினார். சேனின் பெற்றோர் குற்றச்சாட்டை எதிர்கொள்வாரா, விடுவிக்கப்படுவாரா? வியாழக்கிழமை நிர்ணயிக்கப்படும். கொலை செய்யப்பட்ட மன வளர்ச்சி குறைபாடுடைய சிறுவன் ஜெயின் ரயான் அப்துல் மதீனின் பெற்றோர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்கொள்வாரா அல்லது போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்படுவாரா என்பது வியாழக்கிழமை நிர்ணயிக்கப்படும். கடந்த ஜூன் தொடங்கி மேலும்
6 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கும் 28 வயதான அத்தம்பதியினரின் தடுப்பு காவல் வரும் வியாழக்கிழமை முடிவடையவிருக்கிறது. போலீஸ் விசாரணைக்காக 13 நாட்கள் தடுப்பு காவலில் உத்தரவு இன்று நிறைவடையவிருப்பதாக அந்த தம்பதியை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞர் ஃபாமி அப்துல் மொயின் தெரிவித்தார். இதனிடையே அவ்விருவரையும் தாம் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் விசாரணை அதிகாரியிடம் இருந்தும் எவ்வித விவரங்களும் கிடைக்கவில்லை என்றும் முன்னாள் அரசு தரப்பு துணை வழக்கறிஞரான அவர் குறிப்பிட்டார். கடந்த வெள்ளிக்கிழமை தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்ட போது பெடலிங் ஜெயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர்களை இறுதியாக சந்தித்ததாகவும் ஃபாமி கூறினார். விரிவுரையாளர்களின் போதிக்கும் நேரத்தை சமநிலைப்படுத்தும் அவசியத்தை உயர்கல்வி அமைச்சு ஆராயும். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் விரிவுரையாளர்களின் பாடம் போதிக்கும் நேரத்தை சமநிலைப்படுத்தும் அவசியத்தை உயர்கல்வி அமைச்சு ஆராயும். தற்போது பல்கலைக்கழகத்தில் சராசரியாக பாடம் போதிக்கும் நேரம் வாரத்திற்கு 18 மணி நேரம் ஆகும். மற்ற முக்கிய பொறுப்புகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் இது விரிவுரையாளர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வழிவகுப்பதாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதர் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமை நிலாயில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் சம்ரி செய்தியாளர்களிடம் பேசினார். இதனிடையே புதிய கல்வி முறையை கையாள்வதற்கும் தேர்ச்சி பெறுவதற்கும் விரிவுரையாளர்கள் செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்த பயிற்சி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கல்வியாளர்கள் இலக்கவியல் வளர்ச்சியுடன் நிபுணத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஜம்ரி இதனால் சமூகத்திற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் வித்திட முடியும் என்று தெரிவித்தார். நச்சுணவால் உயிரிழப்பு விசாரணையில் சுகாதார அமைச்சு தீவிரம். திங்கட்கிழமை நச்சுத்தன்மை கலந்த உணவை உட்கொண்டதால் 5ஆம் படிவ மாணவர் மற்றும் பெண் சிசு உயிரிழந்த விவகாரத்தில் சுகாதார அமைச்சு தொடர்ந்து விசாரணையை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அமைச்சு இதை கடுமையாக கருதுவதால் அவர்கள் உட்கொண்ட உணவு தன்மை குறித்து தொடர்ந்து ஆராயப்பட்டு வருவதோடு இது குறித்த தெளிவான விளக்கத்தை சுகாதார அமைச்சின் தலைமையகம் விரைவில் வெளியிடும் என்றும் அதன் துணை அமைச்சர் லுகானிஸ்மான் அவாங் தெரிவித்தார். இந்த விவகாரம் பொது சுகாதார பிரிவால் பதிலளிக்கப்படும் என்பதோடு தலைமையகம் விரிவான அறிக்கையை வெளியிடும். இப்போதைக்கு இது இன்னும் ஆய்வு மற்றும் விசாரணையில் உள்ளது என்று அவர் கூறினார். பஹாங் பகானில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கு பணி நிமித்தம் வருகை புரிந்த அவர் செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். இதனிடையே திங்கட்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 17 வயது ஆணும் 2 வயதான பெண் குழந்தையும் உயிரிழந்ததாக கொம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நூர் அரிஃபின் முகமது நூர் முன்னதாக கூறியிருந்தார். சுங்கை பாக்காப் இடைத்தேர்தல் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் வேட்பாளர் பிரச்சாரத்தில் உதவ மாசிசாவிற்கு அழைப்பு. சுங்கை பாக்காப் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை பிரதிநிதிக்கும் வேட்பாளரின் பிரச்சாரத்திற்கு உதவ மாசிசாவின் பங்கேற்பை ஜாசிகா பொதுச் செயலாளர் ஆந்தோனி லோக் வரவேற்கிறார். ஒருவேளை அவர்கள் மனம் மாறியிருக்கலாம். எனவே நாங்கள் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் வேட்பாளருக்கான பிரச்சாரத்தில் வரவேற்கிறோம் என்றார் அவர். நேற்று ஜார்ஜ் டவுனில் நடைபெற்ற 57வது ஆசியான் போக்குவரத்து மூத்த அதிகாரிகள் கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர் கூட்டத்தில் லோக் அவ்வாறு கூறினார். கடந்த சனிக்கிழமை மாசிசா தலைவர் டாக்டர் விகாசியும் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் ஒருமைப்பாட்டு அரசாங்க வேட்பாளரின் பிரச்சாரத்திற்கு அக்கட்சி உதவும் சாத்தியம் இருப்பதாக கூறியதாக செய்தி வெளியாகிறது. முன்னதாக குவாலகுபாரு இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி வேட்பாளர் நிறுத்தப்படாவிட்டால் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதில்லை என்று மாசிசா அறிவித்திருந்தது. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமலாக்கம் விவசாயிகளை பாதிக்காது. இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமலாக்கத்தினால் குறிப்பாக விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. ஏனெனில் அந்த உதவித்தொகையை பெறுவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். விவசாயிகளுக்கு டீசல் உதவித்தொகை வழங்குவது தொடர்பான குழப்பத்தை தெளிவுபடுத்த தமது தரப்பு அவ்விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்கும் என்று விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு கூறினார். இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை என்பது அது மீட்டுக் கொள்ளப்பட்டதாக அர்த்தமாகாது. மாறாக தகுதி பெற்ற குழுவினருக்கு இலக்கிடப்பட்ட முறையில் வழங்கப்படும் என்றும் சாபு எடுத்துரைத்தார். பணக்காரர்களும் அந்நிய நாட்டினரும் டீசல் வழங்கப்படுவதை தவிர்க்க இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை அமல்படுத்தப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தி வருகிறார். விரைவு மற்றும் பள்ளி பேருந்து சேவை நடத்துனர்கள் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. தீபகற்ப மலேசியாவில் புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்கும் இலக்கிடப்பட்ட டீசல் விலையை காரணமாக கொண்டு விரைவு பேருந்து மற்றும் பள்ளி பேருந்து உரிமையாளர்கள் அதன் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது. SKDS எனப்படும் உதவித்தொகை வழங்கப்பட்ட டீசல் கட்டுப்பாட்டு செயல்முறையின் கீழ் பிளீட் அட்டைகள் வாயிலாக அவர்களுக்கு
டீசல் உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் கூறினார். விரைவு பேருந்துகள் பொது போக்குவரத்து நிறுவனம் அபாடின் மேற்பார்வையின் கீழ் உள்ளதால் அதன் கட்டணங்களை தங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு உயர்த்த முடியாது என்றும் ஆந்தோனி லோக் தெரிவித்தார். பள்ளி பேருந்துகளை பொறுத்தவரை தங்கள் தரப்பு கட்டணங்களை கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் பள்ளி பேருந்து பெற்று உரிமையாளர்கள் மற்றும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சங்கம் இடையே அது குறித்த விவாதங்கள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே மலேசியாவில் சுற்றுலா செலவு மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது என்பதால் வெளிநாட்டு சுற்றுலா பயணிக்கான செலவில் சிறிதளவு அதிகரிப்பு இருக்கும்.